தாவேக தலைவர் விஜயின் பேச்சு திசை திருப்பும் அரசியல் என அமைச்சர் சிவசங்கர் கண்டனம் தெரிவித்திருக்கும் நிலையில் பாஜக RSSின் சதிக்கு விஜய் இரையாவதாக திருமாவளவன் முத்தரசன் விமர்சித்துள்ளனர். இரங்கல் தெரிவிக்கவோ அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கு வருத்தம் தெரிவிக்கவோ முன்வராமல் இதை எப்படி அரசியல் நோக்கத்தில் கொண்டு போகலாம் என்கிற நோக்கத்தில் தான் அவர் பேசுகிறார். அவர் பேசியிருப்பதில் முதலில் முதலமைச்சர் என் கட்சியை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இறந்து போனாலும் அவர்களுக்காக போய் களத்தில் நின்றதற்கு நன்றி சொல்கிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அதை சொல்லாமல் அவர் மீண்டும் திசை திருப்புகின்ற அரசியல் இறங்கியிருக்கிறார். தன்னை கைது செய்வார்கள் என்று ஒரு செய்தியை சொல்கிறாருன்னா அவர் அரசியல் செய்ய தான் நினைக்கிறார், மக்களுக்கான தலைவராக இல்லை. தன்னுடைய தொண்டர்கள் சாக வேண்டும் என்று எந்த தலைவரும் விரும்ப மாட்டார்கள் என்று விஜய் அவர்களுக்காக பரிந்து பேசியிருக்கிறார். அப்படிப்பட்டவர் மீது உள்நோக்கம் கற்பிப்பது திட்டமிட்ட அரசியல் சதி, அது பாஜகவின் அரசியல் சதி. இதற்கு விஜய் இரையாகிறாரோ என்றுதான் எண்ண தோன்றுகிறது. அவரை சுற்றி உள்ளவர்கள் அத்தனை பேருமே அவருக்கு தவறாக வழிகாட்டுகிறார்கள் என்பது இதிலிருந்து தெரிகிறது. இந்த ஒற்றை வீடியோ அதற்கு சான்றாக இருக்கிறது. திமுக மீதும் திமுக அரசின் மீதும் முழுமையான வெறுப்பை கக்கக்கூடியவர்களின் வழிகாட்டுதலின்படி தூண்டுதலின்படி அவர் தொடர்ந்து செயல்பட்டால் தமிழ் மக்களின் நம்பிக்கையை அவர் இழக்க நேரிடும். அவருக்கு எதிர்மறையான விளைவுகள் தான் இதனால் ஏற்படுமே தவிர நேர்மறையான விளைவுகள் ஏற்பட வாய்ப்பில்லை. பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா என்று கண்ணதாசன் பாடல் வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த அகம்பாவுத்தனமான அறிக்கை என்பது RSSனுடைய ஏஜெண்டுகள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அந்த ஏஜெண்டுகள் விஜயை சந்தித்ததற்கு பிறகு இப்படி ஆணவமான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். CM சார் என்ன வேண்டுமானும் செய்து கொள்ளுங்கள், வீட்டில்தான் இருக்கிறேன் அல்லது அலுவலகத்தில் தான் இருப்பேன் என்று ஒரு தடாலடியாக திமிர்த்தனமாக பேசியிருப்பதை மிக மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆணவத்திமரோடு அவர் பேசுவது, இன்னும் அவர் பாடம் கற்கவில்லை. இந்த மரணத்திற்கு பிறகும் அவர் இன்னும் பாடம் கற்கவில்லை. பாடம் கற்காத இவருக்கும் இவரை தூண்டிவிடுகிற RSS கும்பலுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் உரிய பாடத்தை புகட்டுவார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.